Dear soldiers, சிக்னல் மேஜர் துர்கா பவானி யுத்தத்துல தன்னோட உயிரை தியாகம் பண்ணி எத்தனையோ நாள் ஆயிடுச்சு. நம்ம துரதிருஷ்டம் அவங்கள கடைசியை பார்க்குற பாக்கியம் நமக்கு கிடைக்கல. அதனால கடத்தப்பட்ட யூஎன்ஓ மெம்பர்ஸை காப்பாற்றுற பொறுப்பு, கண்டோன்மெண்ட் ஆபரேஷன் விஜய் ஆகிய எல்லா பொறுப்பையும் அக்கார்டிங் டு கவர்மெண்ட் ஆர்டர் கேப்டன் அசோக் கிட்ட ஒப்படைக்கிறோம். வீர ஜவான்களே, இந்த விஜய் ஆபரேஷன் ஒரு முள் கிரீடம் போன்றது. இவ்வளவு பெரிய பொறுப்பை நான் சுகமான சுமையாக ஏற்றுக்கொள்கிறேன். ஓமு, இவன் என்ன மிலிட்டரிக்கான இல்ல அரசியல்வாதியா இப்படி பேசுறா? நான் இந்த பொறுப்பை ஏற்றுக்கொள்வதற்கு முன் மரணமடைந்த மேஜர் துர்காவின் ஆத்ம சாந்திக்காக 2 நிமிடம் மௌன அஞ்சலி செலுத்துவோம். தேவையில்லை மிஸ்டர் அசோக். நான் இன்னும் உயிரோட தான் இருக்கேன் சார். வார்ல கேப்டன் கரண் கூடவே பாகிஸ்தான் குரூப் என்ன போர்க்கைதியை அரெஸ்ட் பண்ணி இல்ல சார், வேணும்னே நானே போய் அவங்க கிட்ட சரண்டர் ஆயிட்டேன். எதுக்குன்னா எனிமி கேம்புக்குள்ள போயிட்டா தீவிரவாதிகளை பத்தி உண்மைகளை தெரிஞ்சுக்கலாம் இல்லையா? நிறைய தெரிஞ்சுக்கிட்டேன் சார். அசோக் மாதிரி நம்ம நாட்டை உயிரை நேசிக்கிற ஒருத்தர் இந்த பொறுப்பான பதவியை ஏத்துக்கிறதுக்காக முன் வந்திருக்காருன்னா உண்மையிலேயே he loves India. He'll die for India. மேஜர் பவானி, நீங்க இல்லாததுனால ஆபரேஷன் விஜய கவர்மெண்ட் கேப்டன் அசோக் கிட்ட ஒப்படைக்க சொன்னாங்க. இப்போ நீங்க வந்துட்டதுனால அசோக்க சிரமப்படுத்த வேண்டாம். உங்க பொறுப்புகளை உங்ககிட்டயே ஒப்படைக்கிறேன். Thank you sir. செத்தவ இப்படி திரும்பி வந்தா? எங்க ஊர்ல ஒரு திருட்டு பொண்ணு இருக்கிறா. அவளை பார்க்கறதுக்கு சேம் டு சேம் இவ மாதிரியே இருப்பா. ஒருவேளை அவளைத்தான் மிலிட்டரி மேஜரை கொண்டு வந்து நிறுத்திட்டாங்களோன்னு எனக்கு சந்தேகமா இருக்குது. இங்க பாருங்கய்யா, இது என்ன மிலிட்டரி ஹோட்டல் நினைச்சீங்களா? யார் வேணா வந்து சாப்பிட்டு போறதுக்கு? இது மிலிட்டரியா? மிலிட்டரி திருடி மேஜர் ஆக முடியுமா? ஆக கூடாது. ஆகலாம்ல. மேஜர் அவதானானே மிலிட்டரி டெஸ்ட் வச்சு பாருங்க. ஜல்தி கரோ ஜல்தி. குட் மார்னிங் மேம். விஜயா, சேகர் சார் உன்னை பத்தி எல்லா விஷயத்தையும் சொன்னாரு. நம்ம மேஜர் சாருக்கு நான் ஆர்மியில சேரணும்னு ஆசை. அந்த ஆசை இன்னைக்கு தான் நிறைவேறுச்சு. அவரோட இன்ஃப்ளூயன்ஸால நான் இவ்வளவு சீக்கிரம் இந்த பார்டர்லயே ரெக்ரூட் ஆயிட்டேன். அன்னைக்கு நான் அவசரப்பட்டு உன்னை ஏதேதோ பேசிட்டேன். என்ன மன்னிச்சிரு. புதுசா வந்திருக்கிற சோல்ஜர் கத்துக்க வேண்டியது நிறைய இருக்கு. ஸ்டாண்ட் ஸ்ட்ரெயிட். எஸ் மேடம், யூ ஆர் a major, I am your soldier. மேஜர் பவானி, ஒரு முக்கியமான விசாரணைக்காக நாங்க முப்படை தளபதிகளும் சேர்ந்து இந்த மீட்டிங் அரேஞ்ச் பண்ணிருக்கோம். இந்த கிளாரிபிகேஷன் கமிட்டி மீட்டிங் ரொம்ப ரகசியமா நடக்க வேண்டியது. பட் இது எல்லாருக்குமே இன்க்ளூடிங் சோல்ஜர்ஸ் கூட தெரிஞ்சுக்க வேண்டிய பிரச்சனையா மாறிடுச்சு. அதனால இதை இங்கேயே நடத்துறோம். தப்பே இல்லை சார். மேஜர் மேல நம்பிக்கை இருந்தா தான் சோல்ஜர்ஸ் அவங்க சொல்றதெல்லாம் கேட்பாங்க. That too, this is not public place. This is our own military cantonment area. You can proceed like court martial sir. சோதனை பண்ண எந்த இடமா இருந்தா என்ன சொல்லுங்க. நீங்க எதிரிங்க கையில மாட்டிக்கிட்டு சஃபராய் திரும்பி வந்திருக்கீங்க. அதனால உங்க மனநிலை மேஜரா இருக்கிறதுக்கு தகுதியா இருக்காதுன்னு சில ஆபீசர்ஸ் அபிப்பிராயப்படுறாங்க. சாரி மேஜர், எல்லாரும் முன்னாடி உங்க மென்டல் கண்டிஷன் கரெக்டா இருக்குன்னு நிரூபிச்சாகணும். அதுக்கு நான் என்ன செய்யணும்ங்கறீங்க? நம்ம ஆர்மி டோட்டல் ஸ்ட்ரென்த், நம்ம இந்தியன் வார் டீடைல்ஸ், நம்ம ஆர்மியோட இம்பார்ட்டன்ட் கோட்ஸ் இப்ப எல்லாரும் முன்னாலயும் சொல்லணும். இப்ப பொழப்பு கிழிஞ்சு போயிரு. நீ ஊத்துறா. இது அநியாயம் சார். நம்ம நாட்டுக்காக பாடுபட்ட மேஜரை இத்தனை பேருக்கு முன்னால கேள்வி கேட்கறது அவங்களுக்கு இல்ல, இந்த ஆர்மிக்கு அவமானம். சோல்ஜர், இட்ஸ் none of your business. சொல்ல முடியலன்னா கவலைப்படாதீங்க. மென்டல் கண்டிஷன் சரியில்லைன்னா பாவம் நீங்க என்ன பண்ணுவீங்க? 1 year ரெஸ்ட் எடுத்துக்கங்க. உங்க சேவையை நம்ம ஆர்மில இருக்கிற 9 லட்சம் பேரும் மறக்க மாட்டாங்க. நோ, மொத்த நம்ம ஆர்மி 9 லட்சம் இல்ல, 11 லட்சம். ஃபைட்டிங் கோர் 8 lakhs, artillery 50,000, air force 3 lakhs, navy force 3,20,000, aviation corps 100 soundless 3, jet attackers 700, EL planes 15, decoys 10, submarines 50, atomic 10, big warships 75. 1984 5th June அன்னைக்கு ப்ளூ ஸ்டார் ஆபரேஷன் நடந்தது. மேஜர் ஜெனரல் கேஸ் பிராட், லெப்டினன்ட் ஜெனரல் ஆர்எஸ் தயால் தலைமையில கோல்டன் டெம்பிள் அட்டாக் பண்ணி அகாலிதள் லீடர் பிரிந்தன்வாலாவை ஷூட் பண்ணோம். 2KL first war code, all DD second war code, XL and third war code, PT Punjab golden temple attack code and brown elephant red star operation code. In any case, we should not tell our Indian army codes. That's why I didn't tell, sir. If you permit me, I'll tell that also. Not necessary. Best of luck, Major. Thank you, sir.
இந்தியன் ஆர்மி ஸ்ட்ரென்த் என்னன்னு தெரியாத நீ எல்லாம் ஒரு கேப்டனா? அது இல்ல மேடம், நான் உன்னோட சொல்ல மென்டல் கண்டிஷன் சரியில்லைன்னு நான் நினைக்கிறேன். என்னோட விஜய் ஆபரேஷன்ல இருந்து நீ 2 வருஷம் லீவ் எடுத்துக்கலாம். நோ நோ நோ, ஐ லவ் இந்தியா, ஐ டை ஃபார் இந்தியா. அட 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 இன்னைக்கு ஆகஸ்ட் 15 தானே? இன்னைக்கு ஸ்கூல்ல இருந்திருந்தா தேசிய கொடி ஏத்தி சாக்லேட்லாம் கொடுத்திருப்பாங்கல்ல. இங்கேயும் கொடுத்துடலாம். எப்படின்னா? என் கூட வா சொல்றேன். முதல்ல கொடி குத்திக்கலாம். இந்த பழத்தெல்லாம் பறிச்சு ஆகஸ்ட் 15க்கு சாக்லேட்டா கொடுத்துடலாம். சரி அங்கிள் அங்கிள் ஆகஸ்ட் 15க்கு சாக்லேட் எடுத்துக்கோங்க. आज हम इन लोगों को कैंप नंबर 5 में ले जाएंगे, समझे? துப்பாக்கி அங்கிள், துப்பாக்கி அங்கிள். क्या है? சாக்லேட் எடுத்துக்கோங்க. तेरा बर्थडे? पूर इंडिया। बच्चे आपके लिए कुछ लाए? क्या है? இது என் பர்த்டே சாக்லேட். दिस स्वीट है, तुम भी ले लो भाई। अरे हमने कितनी बार खाया पर ये स्वीट नहीं था। अब इसमें इतनी स्वीटनेस कहाँ से आ गई? இது பர்த்டே சாக்லேட் இல்ல, இண்டிபெண்டன்ஸ் டே ஃப்ரூட்ஸ். இன்னைக்கு ஆகஸ்ட் 15. எங்க நாட்டோட சுதந்திர நாள். साले इंडिपेंडेंस डे सेलिब्रेशन இங்கே பண்ற எனக்கு ஸ்வீட் குடுக்குற ஜனகன மன கூட பாடுவோம். எங்க நாட்டுல எங்க முன்னாலே உங்க தேசிய கீதம் பாட போறீங்க. அப்படி பாடுனீங்கன்னா உங்களை சுட்டு பொசுக்கி தள்ளிடுவேன். जनगण मन अधिनायक जय हे भारत भाग्य विधाता पंजाब सिंध गुजरात मराठा द्राविड उत्कल वंगा विंध्य हिमाचल यमुना गंगा उच्छल जलधि तरंगा तव शुभ नामे जागे तव शुभ आशीष मागे गाहे तव जय गाथा जनगण मंगलदायक जय हे भारत भाग्य विधाता जय हे जय हे जय हे जय 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 हे जय हिंद. உங்க எல்லாருக்கும் சொல்றேன், இந்த கடத்தல்னால நம்ம ஆர்மிக்கு சிச்சி ரொம்ப கெட்ட பேர் வந்துருச்சுங்க. அப்படியா? ஆமாங்க. இந்த கமிட்டி சேர்மனா இந்தியா பூரா சுத்தி வந்த இத பத்தி ஜனங்கிட்ட கருத்து கேட்ட கண்டபடி திட்டி ஹான்னு காரி துப்புறானுங்க. இன்னும் 2 நாள்ல அந்த தூதர்களை காப்பாத்தல உங்க 3 பேரையும் பதவியில இருந்து நான் தூக்கி வச்சாங்க. அதான் பாரு, கொடி கூட ஏத்த தெரியல. தேசத்தை நேசிக்கிறது யாரு, நடிக்கிறது யாருன்னு நம்ம நாட்டு தேசிய கொடி கூட தெரிஞ்சிருக்கு. சார், நம்ம நாட்டு தேசிய கொடி ஏத்துற தகுதி இந்த மந்திரிக்கு இல்ல. இவர் ஏத்த கூடாது. சார், நீங்க இந்த கொடியை ஏத்துனீங்கன்னா நம்ம ராணுவத்துக்கே பெருமையா இருக்கும். Yes sir, 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 yes sir. பாரதம் காப்பாய் சிப்பாயே பாராவுஷார் செய்வாயே பாரதம் காப்பாய் சிப்பாயே படைகள் உண்டு நாடு காக்க பகை முடிக்க சபதம் எடு பெரிய தோணி ஆயுதம் ஏந்தி மரணத்திற்கு மரணம் கொடு அனல் சிந்தி குருதி நின்னொரு தென்னமிடு பாராபுஷார் செய்வாயே பாரதம் காப்பாய் சிப்பாயே பாராபுஷார் செய்வாயே பாரதம் காப்பாய் சிப்பாயே.
வந்தால் பேய்களே சட்டம் செய்ய வந்தால் சமூகம் வாழ்வதெப்படி சந்தோஷம் வளர்வதெப்படி விவாதம் கத்தி தூக்கினான் உழவனும் கலப்பை தூக்கினான் உலக அரங்கிலே உயிரம் தேசம் பாரு பாரா உஷார் செய்வாயே பாரதம் காப்பாய் சிப்பாயே பாரா உஷார் செய்வாயே பாரதம் காப்பாய் சிப்பாயே நின்னுயிர் தந்த மாதா பூமியை அங்குலம் இழக்காதே உன் மூலம் தீர்வை சொல்லும் தந்தை தாயின் நாடு நீ வருவாய் என வாசல் நிற்கும் உன் காதல் மனைவி தாலி உன் கண்ணில் நிழலாடும் மதக்கு இல்லை தோல்வி முன்னவர்கள் செய்திட்ட தியாகங்கள் பின்னவர்கள் தினமும் கருதுங்கள் தேசத்துக்குள் துரோகங்கள் நடக்கிறது தியாகிகளின் கல்லறை அழுகிறது அன்பினால் தப்பு சோதரா சமூகத்தை மாற்றி காட்டடா துரோகம் முன்னால் இல்லையடா துப்பாக்கியின் திசையை மாற்றடா அருகில் எதிரிகளை பார்த்து கிழித்து பறி கொட்டடா பாரா உஷார் செய்வாயே பாரதம் காப்பாய் சிப்பாயே பாரா உஷார் செய்வாயே பாரதம் காப்பாய் சிப்பாயே படைகள் உண்டு நாடு காக்க பகை முடிக்க சபதம் எடு பெரிய தோழி ஆயுதம் ஏந்தி மரணத்திற்கு மரணம் கொடு மண்ணில் சிந்திய குருதியில் இன்னொரு ஜென்மமெடு பாரா உஷார் செய்வாயே பாரதம் காப்பாய் சிப்பாயே பாரா உஷார் செய்வாயே பாரதம் காப்பாய் சிப்பாயே क्या बर्फ है हाँ? देखो இது பாகிஸ்தானி பனிக்கட்டி சாப்பிடுங்களா சாப்பிடுங்க சாப்பிடுங்க एम्बेसडर सुनो हम तुम सबको छोड़ देगा सचमुच छोड़ देगा बट यू हैव टू राइट you will have to write in favor of Pakistan. No, we will write in favor of India because Kashmiris wish to stay in India. क्या बोला साले तुम लोग इंडिया को सपोर्ट करोगे सालों में तुम सब कुछ बर्फ पे चपका दूंगा जमा डालूंगा सालों को ஏய் நிறுத்து அவங்களை எதுக்கு சித்திரவதை பண்ற அவங்க எங்க நாட்டுக்கு வந்து விருந்தாளிங்க வேணும்னா என்ன அடி என் பிள்ளைங்களை அடி அவங்களை தொடாத இங்க பாரு நீ இந்தியா தானே एम्बेसडर देखो இந்த இந்தியாவுக்கு சப்போர்ட் பண்ண போறீங்க இந்த इंडिया को फेवर आवा रिपोर्ट करने போறீங்க इस इंडिया के टुकड़े टुकड़े कर दूंगा ले जा इंडिया भाग रहा है रे पकड़ो ले करो पादिया इंडिया इंडिया अच्छी है इंडिया साहब वो लड़की मर गई हाँ इंडिया मर गया मर गया
வெளிநாட்டுக்காரங்களை புடிச்சு வச்சு இந்தியாவையே ஒரு ஆட்டலாம்னு சொன்னீங்க. எங்கடா போய் ஆடுறீங்க? மப்படிச்சுக்கு நம்ம தான் ஆடுறோம். உன்னோட தொல்லையா போச்சியா? அவசரப்படுற, பொறுத்திருந்து பின்னாடி என்ன நடக்குதுன்னு பாரு. என்ன பின்னாடி? பின்னாடி என்ன நடக்கும் நம்மளுக்கு முன்னாடியே தெரியணும். இல்லன்னா இந்த வேலைக்கு எதுக்கு வரணும்? अब और इंतजार नहीं कर सकता। मैंने इन्हें 3 दिन का डेडलाइन दिया है। चौथा दिन तुम सबको यहाँ रहना होगा। 5th डे द लास्ट डे। इन 5 दिन के अंदर हमारे फेवर में रिपोर्ट देनी होगी। अदरवाइज आई एम गोइंग टू किल दिस बेबीज। तुम्हें पाकिस्तान के सपोर्ट में लिखना होगा। இந்த குழந்தைங்க உயிரோடு இருக்கணும்னா நான் சொன்ன மாதிரி நீங்க எழுதணும். Otherwise I'll kill you all one by one. ட்ரிங்க்ஸ் எஃபெக்ட். Blex Star 127 Golex Waterwalk. Billex. பாகிஸ்தான் border பக்கத்துல. Golex Waterwalk. இந்த விவரங்களை வச்சு பார்த்தா இந்த இடம் பாகிஸ்தான் பார்டருக்கு 1200 கிலோமீட்டர்ஸ் தூரத்துல இருக்கிற பபர் கபருங்கிற இடம். பாகிஸ்தான்லயே பெரிய கண்டோன்மெண்ட் ஏரியா இதுதான். 1972ல அதை நம்ம பிளாஸ்ட் பண்ணோம். எஸ், எல்லா விஷயமும் தெரிஞ்சிருக்குல்ல, இனிமே லேட் பண்ணாத. இந்த விஷயத்தை மேஜர் ஜெனரல்ட்ட சொல்லி உடனே ஆக்ஷன் எடுக்கிறது தான் பெட்டர். கம் ஆன். நோ, இதை நம்ம டீகோட் பண்ண விஷயம் அவங்களுக்கு தெரிஞ்சா அவங்க அலர்ட் ஆயிடுவாங்க. நம்ம ஆமி அங்க யுத்தம் தொடங்குறதுக்கு முன்னால அவங்க எது வேணாலும் பண்ணலாம். அதுவும் நம்ம ஆமிக்குள்ளேயே நமக்கு எதிரிங்க இருக்காங்க. இந்த அட்டாக் ரகசியமா பண்ணணும். It's my responsibility. Yes, I will do it. I will do it. I will do it. I am also with you, Bhavani. உங்களுக்கு துணையா நாங்களும் இருக்கோம். எஸ் மேடம். உங்களுக்கு துணையா நாங்களும் இருப்போம் மேடம். இனிமே நீங்க சொல்றத மட்டும் தான் நாங்க செய்வோம். வேற யார் சொன்னாலும் கேட்க மாட்டோம். நாங்க முடிவு பண்ணிட்டோம் மேடம். நீங்க இருக்கிற இடம் தான் எங்களுக்கு ஆர்மி. எங்களையும் உங்க ஆபரேஷன்ல சேர்த்துங்க மேடம். Okay, ready for attack. இது அவங்களோட முக்கியமான சிக்னல் கேம்ப். இதை தாண்டா தான் நாம போக முடியும். நாம வந்த விஷயம் அவங்களுக்கு தெரிஞ்சிச்சுன்னா எல்லாம் அப்செட் ஆயிடும். அவங்க கேம்ப் ஒண்ணு விடாம அழிச்சுடணும். ஒரு கேம்ப் மிச்சம் இருந்தா கூட நமக்கு ஆபத்தாயிடும். இதான் நம்ம ஆபரேஷனோட கடைசி டெத் சோன். நம்ம திரும்பி வர்றப்போ தீவிரவாதிங்க நம்மளை ஃபாலோ பண்ணி இங்க இடத்துக்கு வருவாங்க. அவங்க இந்த பார்டரை தாண்டிட்டா ஆயிரக்கணக்கான அப்பாவி மக்கள் அனாவசியமா பலியாயிடுவாங்க. அது நடக்கக்கூடாது. நம்ம உயிரே போனாலும் சரி, அப்படி நடக்க விடக்கூடாது. அவங்கள அழிக்கிறதுக்காக தான் இந்த ரிமோட். நம்ம கிட்ட இருக்கிற டைனமிட்ஸ் எல்லாம் இந்த ஏரியா ஃபுல்லா ஃபிக்ஸ் பண்ணுங்க.
Shekhar, Yes, everything clear? everything clear. Hey! Get ready. Clear. Everybody move. Come on. யார் வந்தாலும் க்ளோஸ் பண்ணிடணும். சஞ்சய், You don't worry. Move. Come on, quick! Shoot them! Come on, move! Sir, please go. Raj, take him away. You rascal, take him away. Madam. Sorry, madam. Move forward! You don't worry. I am here. Yeah. மேடம், நாங்க சாகிறத பத்தி நீங்க கவலைப்படாதீங்க. ஐநா சபையில இருந்து வந்தவங்களை காப்பாத்தி கூட்டிட்டு போயிருங்க. அப்பதான் காஷ்மீர் நமக்கு கிடைக்கும். Oh!
சுடுறா நெஞ்சில சுடுறா இங்க சுடுறா ஓ ஆசை தீர சுடுறா துரோகி சாவுடா அவங்களை காப்பாத்துவீங்கன்ற நம்பிக்கையில நாங்க நிம்மதியா சாகுறோம் மேடம். Come on, Bhavani. Come on. Vijay, go to the front and open the fire. நாம பாம்பு வச்சிருக்கிற இடம் வரதுக்கு முன்னாலே எனக்கு ஞாபகப்படுத்து. Okay? Yes. நாம பாம்பு வச்சிருக்கிற இடம் வந்தோட ஞாபகப்படுத்து. எஸ். நாம பாம்பு வச்சிருக்கிற இடத்துக்கு பக்கத்துல வந்துட்டோம். Come on, bastards! Come on! சாரி மேடம். ஐநா சபையில இருந்து வந்தவங்களை காப்பாத்தி கூட்டிட்டு போயிருங்க. அப்பதான் காஷ்மீர் நமக்கு கிடைக்கும். அவங்களை காப்பாத்துவீங்கன்ற நம்பிக்கையில நாங்க நிம்மதியா சாகுறோம் மேடம். வாங்கடா.
விஜய் ஆபரேஷன் சார்பில் தீவிரவாதிகளை பத்தி நாம கலெக்ட் பண்ண டீடைல்ஸ் கவர்மெண்ட் கிட்ட நீங்க பத்திரமா ஒப்படைக்கணும். ஓகே துர்கா. என்ன நடந்தாலும் மனம் தளரக்கூடாது. நோ. என்னுடைய வெற்றிக்கு நீங்க தான் உதவியா இருக்கணும். ப்ராமிஸ். ப்ராமிஸ். கெட் ரெடி. கம் ஆன். நாட்டை நினைச்சேன், வீட்டை நினைக்கல.